So exercise 6.3 sum number 2 பார்க்க போறோம். செகண்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா the horizontal distance between the two buildings, அதாவது horizontal அப்படின்றது இது, vertical அப்படின்றது இந்த லைன், இதான் vertical அப்படினு சொல்லுவோம். horizontal அப்படின்றது இந்த மாதிரி கிடைமட்டமா இருக்குறத என்ன சொல்லுவோம் அப்படினா horizontal அப்படினு சொல்லுவோம். அப்ப the horizontal distance between two buildings, அப்போ இங்க ஒரு பில்டிங் இருக்குது and இங்க ஒரு பில்டிங் இருக்குது. சோ இந்த ரெண்டு பில்டிங் உரிய டிஸ்டன்ஸ் தான் எவ்வளவு சொல்லிருக்காங்க அப்படினா 70 மீட்டர் அப்படினு சொல்லிருக்காங்க. Two buildings is 70 meter. So அடுத்து the angle of depression, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மேல இருந்து இது மேல இருந்தா இருக்கலாம், அது மேல இருந்தா இருக்கலாம். So angle of depression of the top of the first building, அப்போ இத first building எடுத்துக்கலாம், second building எடுத்துக்கலாம். ஒரு பில்டிங் விட கொஞ்சம் சின்னதா. When see from the top of the second building is 45 degree. Top of the second building ல இருந்து the top of the first building என்ன பண்றாங்களா பாக்குறாங்களா. Top of the first building ல இருந்து top of the second building பாக்குறாங்க. அப்போ angle இங்க எடுக்க போறோம். இதனோட angle 45 degree. சோ அப்போ அத அப்படியே என்னவா மாத்திரணும்னா இங்க மாத்திர போறோம். அங்க 45 டிகிரினா இதனோட வேல்யூ 45 டிகிரியா இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் angles are equal அப்படினு எடுத்துக்கலாம். சோ அப்ப இங்க 45 டிகிரி, இங்க 45 டிகிரி அப்படினு எடுத்துக்கலாம். அடுத்து if the height of the second building is 120 meter. So அப்போ first building இத எடுத்துறோம், second building இத எடுத்துறோம். பட் total distance வந்து எவ்வளவு அப்படினா the total distance வந்து 120 meter அப்படினு எடுத்துக்கிறோம். and question என்ன கேட்டிருக்காங்க, find the height of the first building. அப்ப அந்த first building ஓட height தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதனோட வேல்யூ x னா இத அப்படியே ஒரு லைன் பண்றேன், இதனோட வேல்யூ x ஆ தான் இருக்கும். ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கங்க. இதனோட வேல்யூ இதான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இது x அப்படினு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். சோ இந்த x னா இதுவும் x ஆ தான் இருக்கும். அப்படினா இந்த ஆப்போசிட் சைடு ஆங்கிள்ஸ், இந்த 45 டிகிரியோட ஆப்போசிட் சைடு எவ்வளவு இருக்கும் அப்படினா டோட்டலா 120, அதுல இந்த ஒரு 120 ல இருந்து இந்த x மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஆங்கிள் கிடைக்கும். சோ அப்ப 120 - x தான் என்னவா இருக்கும், இந்த ஆப்போசிட் சைடா இருக்கும். சோ நம்ம இப்போ என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த லைன். சோ அப்போ இதனுடைய ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினா, அதாவது இந்த ஆப்போசிட் சைடு ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினா அந்த ஒரிஜினல் வேல்யூ -120 அப்படினா என்ன கிடைச்சிர போகுது, x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிரும். சோ அப்ப என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா tan 45 தான் எடுத்துக்க போறோம். பிகாஸ் இங்க 70 இருக்குது, அப்ப இதே 17 எடுத்துக்கலாம். ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் தான் நமக்கு இருக்கு, அதனால tan தான் எடுத்துக்க போறோம். அப்ப tan 45 degree equal to opposite by adjacent. Opposite side என்ன எடுத்துக்க போறோம், 120 - x அப்படினு எடுத்துக்க போறோம். and adjacent 70 அப்படினு எடுத்துக்க போறோம், 70 மீட்டர். சோ அப்ப இங்க 45 ஓட வேல்யூ என்ன 1. அப்போ 120 - x divided by 70. அப்ப அந்த 70 ஈக்குவல் க்கு அந்த பக்கம் மல்டிப்ளைல கொண்டு வந்துறலாம். அப்ப 70 equal to 120 - x. அப்போ x ஈக்குவல் க்கு இந்த பக்கம் கொண்டு வந்துறலாம், 70 ஈக்குவல் க்கு அந்த பக்கம் கொண்டு போயிரலாம். அப்ப x is equal to 120 ஆல்ரெடி அங்கேயே தான் இருக்குது, எந்த சேஞ்சுமே இல்ல. 70 ஈக்குவல் க்கு அந்த பக்கம் போச்சுனா -70 அப்படினு சொல்லி போயிடும். பிகாஸ் x இந்த பக்கம் மைனஸ்ல இருந்து பிளஸ்ல வந்துருச்சு, பிளஸ்ல இருந்து 70 மைனஸ்ல போயிடுச்சு. சோ இத சப்ட்ராக்ட் பண்றோம் அப்படினா 50 அப்படினு சொல்லி கிடைக்குது. அப்ப x is equal to 50. இந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹைட் என்ன அப்படினா 50 அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்டெப் தான். பட் ஆனா சம்ம கரெக்ட்டா நம்ம புரிஞ்சுக்கணும். சம்ம நம்ம டயகிராம் வரைஞ்சது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம அப்படியே கண்டினியூவா ரீட் பண்ணி அப்படியே வரைஞ்சிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படினா horizontal distance between the two buildings. அப்ப இங்க ஒரு பில்டிங் இருக்கு, இங்க ஒரு பில்டிங் இருக்கு. அது ரெண்டுக்குள்ள horizontal distance எவ்வளவு இருக்கு, 70 மீட்டர் இருக்கு அப்படினு சொல்லிருந்தாங்க. அது அப்படியே போட்டோம். அடுத்து angle of depression அப்படியே முதல்ல சொல்லிட்டாங்க. அப்ப ஏதோ ஒரு பில்டிங் மேல இருந்து பார்க்க போறோம். depression of the top of the first building. அப்போ எங்க இருந்தோ இந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப்பை பார்க்க போறோம். அதனால தான் ஃபர்ஸ்ட் பில்டிங்கை கொஞ்சம் குட்டையா வரைஞ்சோம். அப்போ செகண்ட் பில்டிங்கோட டாப்ல இருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கை பார்க்க போறோம். அதான் அடுத்து சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பில்டிங் when see from the top of the second building. அப்போ செகண்ட் பில்டிங்கோட டாப்ல இருந்து from the top of the second building அப்படினு சொல்லிருக்காங்க. அப்போ செகண்ட் பில்டிங்கோட டாப்ல இருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப்பை பார்க்க போறோம். சோ அவ்வளவுதான், அப்ப முடிஞ்சிச்சு. டிப்ரெஷன் சொன்னதுனால ஆங்கிள் எங்க எடுத்துக்கிட்டோம், அதை அப்படியே ஆப்போசிட் சைடு கன்வர்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இதனோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். சோ இது x னா இது ஆப்போசிட் சைடு x ஆ இருக்கும். டோட்டலா 120 அப்படினா இதனோட வேல்யூ எவ்வளவு இருக்கும், 120 - x அப்படினு சொல்லி இருக்கும். சோ அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம், x ஓட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.